இந்த மாதிரி வந்து காலேஜில் வந்து இந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது டிஸ்கன்டினியூ ஆன பையன் வந்து திடீர்னு வந்து காலேஜுக்குள்ளே நுழைஞ்சு அந்த பொண்ணை வந்து தாக்கிட்டாங்க. தாக்குனதுலேருந்து நாங்கள் வந்து உடனே எமர்ஜென்சியாக வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம். அந்த பொண்ணு கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருந்தனால திருப்பி வந்து மதுரை அப்போலோவுக்கு கொண்டு போக சொன்னாங்க. நாங்கள் அங்கே கொண்டு வந்து அதுக்கான உண்டான இது பார்த்துச்சு. பொண்ணு வந்து இப்போ வந்து உடம்பு ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருந்து இறந்துருச்சு பொண்ணு. எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு? சம்பவம் வந்து 10 மணிக்கு வந்து அந்த சம்பவம் நியர்லி 10 மணிக்கு நடந்தது. உடனே நாங்கள் கொண்டு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இது பண்ணி சரியாக 3:02க்கு பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. அந்த பையன் என்ன காரணத்தினால ஏற்கனவே இடைக்கால செய்யப்பட்டாங்க? அந்த பையன் வந்து காலேஜில் வந்து ஒழுங்காக சரியான இது இல்லாமல் காலேஜ் கண்ணாடி உடைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது அட்டூழியம் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால வந்து காலேஜிலேருந்து நிர்வாகத்துலேருந்து அவனை நிற்கப்பட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் குறிப்பிட்டு தாக்கியதற்கான காரணம் சரியான காரணம் எனக்கு தெரியல. அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் வந்து எது இருந்ததா என்னன்னு எங்களுக்கு தெரியல. உண்மையான இது எங்களுக்கு தெரியல. சரிங்களா? ஏன்னா அந்த பையன் வந்து சீனியர் அந்த பொண்ணுக்கு. சரிங்களா? அதுவும் இல்லாமல் அந்த பையன் பேர் வந்து உதயகுமார். அந்த பையன் வந்து பொண்ணு லவ் பண்ணாதான் சொல்கிறாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? என் பேர் தமிழன்பன். நான் வந்து கரூர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. பொண்ணு பேர் வந்து சோனாலி. என்னோடய கூட பிறந்த அண்ணன் பொண்ணு. என்னோடய அண்ணன் வந்து இறந்துட்டாங்க, உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க. பாட்டி தாத்தாவோட கவனத்தில் அவங்க இருந்து படித்து வர்றாங்க. படிக்கிறது வந்து திண்டுக்கல் கரூர் காலேஜில் படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு வர்றாங்க. கரூர் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு வந்து 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கு, சிவில் படிக்கிறாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து கிளாஸ் ரூமில் இருக்கும்போது ஏற்கனவே வந்து அந்த காலேஜிலேருந்து டிஸ்கண்டினியூ ஆகி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி அவர் சரியில்லாத பையன் வந்து டிஸ்கண்டினியூ வெளியே போன பையன் மீண்டும் வந்து இன்றைக்கி வந்து காலையில் வந்து 9:30 மணிக்கு 10 மணிக்குள்ளே ஏதோ டைம் சொல்கிறாங்க. அந்த 10 மணிக்குள்ளேன்னு அந்த டயத்துக்குள்ளே காலேஜுக்குள்ளே வந்து அவன் வந்து அந்த பொண்ணை வந்து கிளாஸ் ரூம்லேயே வந்து கட்டையை கொண்டு அடித்து அங்கேருந்து ரொம்ப ரொம்ப முடியாத சூழ்நிலையில், உயிருக்கு மோசமான நிலையில் அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்து முடியாமல் இங்கே மதுரை அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து இன்றைக்கி உயிர் சேதமாயிட்டாங்க. ஒரு தமிழக முதல்வராக இன்றைக்கி ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவல நிலையால் நடக்காத அளவுக்கு ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஆகுது. இதை வந்து ஆகாத அளவுக்கு தமிழக முதல்வர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். இதுபோல் எங்களை போல் வந்து பெண்களை பெற்ற பேரண்ட்ஸுகளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அந்த பையன் மேலே. இது அடிக்கடி இது ஒரு 4-5 மாதமாகவே ஒவ்வொரு பிரச்சனைகளாக இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. பெண்களுக்கு வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தமிழக முதல்வர்கள் சிவியராக நடவடிக்கை எடுக்கணும்னு ரொம்ப வேண்டியதுன்னு கேட்டுக்கொள்கிறேன்.